இந்த தண்ணி விடுற வேணா வாரத்துக்கு இப்போலாம் ஒரு தடவை விடுறது அதிசயமாக இருக்குது. அடிக்கடி இந்த கிணத்துக்கடிக்கே வர முடியுமா? எல்லாரும் ஒரு தடவை சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இது மாதிரி தண்ணி வரும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், இங்கே தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குமே, நான் எப்படி இங்கே குளிப்பேன்? ஐயோ மாம், எல்லாரும் இந்த இடத்துல துணி துவைச்சிட்டு குளிச்சுட்டுலாம் இருப்பாங்க. இங்கெல்லாம் என்னால் குளிக்க முடியாது. பாருங்க, ஒரு ரூம் கூட இல்லை. ஒவ்வொரு வாழையும் தண்ணி ஊற்றுறதுக்குள்ள டைமே போயிடும். அப்புறம் எங்கே மாம் செலிப்ரேட் பண்ணுறது? எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது இந்த மாதிரிலாம் நடக்கிறது. பிங்கி, அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? இப்போ தண்ணி இல்லை வீட்லேயும், இங்கே தான் குளிச்சாகணும். ஒழுங்காக குளி சரியா? கொஞ்சம் நேரத்தில் குளிச்சுட்டு போயிடலாம். எல்லாரும் லேட்டாக தான் வருவாங்க. இந்த டைம்க்குலாம் யாரும் வரமாட்டாங்க. அதனால் நீ ஃப்ரீயாக குடிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ போய் குடத்தெல்லாம் எடுத்துகிட்டு வானே, அதை தானே எடுத்துகிட்டு வர சொன்னேன். எல்லார்கிட்ட தான் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து தரேன். நல்லவே இந்த கிணத்துல வாளி அப்படியே தான் இருக்குது. போன தடவை வந்ததுக்கு கயத்தை கட்டி நான் என் வாளியை போட்டு உள்ளே போட்டு வாளி போயிருச்சு கடைசியில். நல்ல வேலை இன்னைக்கு வச்சுட்டு போயிருக்காங்களே. மாமாம், எல்லாத்தையும் வச்சுட்டேன். நானே தண்ணி எடுக்கட்டும் மாமாம், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் குளிக்கிறதுக்கு தான் பயமாக இருக்கு, ரொம்ப சில்லுன்னு இருக்குமே. யாராவது வர்றதுக்குள்ளே சீக்கிரமாக குளிச்சிடுறேன். ஓகே, இப்போ நானே உள்ளே விட்டு தண்ணி எடுக்கிறேன், ஓகேவா? ஐயோ போயிடுச்சு, வேகமாக போகுதுமா. பிங்கி, பாரு, தண்ணி ஊற்றணுன்னால தூக்க முடியாது சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. சரி, ஓகே. மாமா, இங்கே பாருங்கள், ஒரு வாழை தண்ணி எடுத்துட்டேன். ஆனால் கீழே விழும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது, மேலே எடுக்கும்போது செம்ம வெயிட்டாக இருக்குது. அடிக்கடி இந்த மாதிரி ஊற்றி பழகினா தான் நல்லா பழக்கம் வரும் போல். நானே வீட்டில் இருக்க குடத்தை இங்கிட்டு இருந்து அங்கிட்டு நாட்டினதில்லை. பாரு, நீ கூட பரவாயில்ல, இந்த வயசில் இதெல்லாம் பண்ணுறியே. மாம், எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க இது மாதிரிலாம். ஸோ அவங்கக்கிட்டேருந்து அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து நிறையா கற்றுக்கிட்டேன் மாம். ஓகே ஓகே பிங்கி, ஊற்றுன வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீ குளிச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு வேணும்னா அம்மா எடுத்துக்கிறேன். மாம், நான் ஒரு வாழை தண்ணி மட்டும் எடுத்து வச்சிடுறேன். ஆனால் பின்னாடி பாருங்க, நிறைய கப்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் வாளி கூட மிச்சம் இருக்குது. அதிலெல்லாம் ஊற்றி வச்சுக்கிறேன். அப்போ தான் நான் நிறைய தண்ணி ஊற்றி குளிக்க முடியும். நடுவில் தேவைப்பட்ட மறுபடியும் என்னால் எடுத்துருக்க முடியாது. அம்மா, டவல் எடுத்துகிட்டு வந்தியா இல்லையா? புது டவல் எடுத்து வச்சுருந்தேன்ல. எஸ் மாம், நியூ பிங்க் கலர் டவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய டிசைன்லாம் போட்டிருந்தது. நான் அப்போ இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரி, அந்த மரத்துக்கு பின்னாடி போய் மாற்றிட்டு வா, சரியா? அதுக்குள்ளே அம்மா கல் எடுத்து போட்டு இதெல்லாம் ஓரமாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். இந்த ஒரு நாள் குளிக்க வரதே பெரிய வேலையாக இருக்குது. இதில் எப்படி தான் துணியெல்லாம் அலசுறாங்கன்னே தெரியலை. அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே வந்து அலசி, அப்பா பெரிய வேலை தான், நம்மளாலாம் முடியாதுப்பா. மாம், இந்த டவல் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சென்டரில் பேண்ட் போட்டுன்னா எனக்கு அப்படியே ஃப்ராக் மாதிரி ஃபீல் ஆகுது மாம். சரி பிங்கி, இப்படியே அழகு பார்த்துட்டு இருந்தா எப்படி குளிக்கிறியா இல்லையா? ஓகே ஓகே, வரேன். வீட்டிலனா ஹீட்டர் இருக்கும், ஏதாவது ஹாட் வாட்டர் வைப்பீங்க. இங்கே ரொம்ப சில்லுன்னு இருக்குமே. ஐயோ, அதை நினச்சாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது மாம். என்னால் சில் வாட்டர்லாம் தாங்க முடியாது. குளிர்க்குமே, எனக்கு இப்போவே நடுங்குது. மாம், கிளிப்பு பத்திரம். ஆமாம், நான் தண்ணி எடுத்து வச்சுட்டேன். என்ன அதுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு இருக்கீங்க? இல்லை, ஒரு வாழை எடுத்து வச்சுக்கிட்டா நல்லது தானே. சரி, ஊற்றட்டா? ஒன் செகண்ட், நான் ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன். ஐயோ, இப்போ சில்லுன்னு இருக்கும். ஐயோ, இவ்வளோ சில்லுன்னு இருக்கு. இப்போ ஊற்றட்டா வேணாமா? சினிங்கிக்கிட்டே இருக்க பாரு. முதல் கப்புக்கு தான் கொஞ்சம் சில்லுன்னு தெரிஞ்சது. நெக்ஸ்ட் ஊற்ற பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா ஊற்றுங்க இன்னும் கொஞ்சம். வேறு என்ன பண்ணுறது? இங்கே தான் குளிச்சு ஆகணும். நான் புது ட்ரெஸ் போடணும்ல, நெக்ஸ்ட்டு போயிட்டு கேக் வெட்டணும். எவ்வளோ ஒர்க் இருக்குது எனக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. எல்லாரும் இன்வைட் பண்ணியிருக்கேன். பின்னாடி முடியெல்லாம் நனையவே இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே ஷாம்பு ஊற்றிடாதீங்க. ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. போதும். இன்னைக்கு முடியல தேய்க்கிற பஞ்சுன்னு வரணும். இவ்வளோ நாள் நீயே குளின்னு விட்டதுக்கு தலை ஃபுல்லாக அப்படியே எண்ணெய் சிக்கா வச்சுருந்துருக்கேன்னு. அட, நான் எங்கள் வீட்டில் குளித்தேன். ஷவரில் நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு தானே இருப்பேன். எங்கள் ஷவரெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. அம்மா கிட்ட வர நல்லா மாட்டிக்கிட்டேன். ஐயோ, மெதுவாக பண்ணுங்க, தலையெல்லாம் வலிக்குது. பாருங்க, விட்டா முடியெல்லாம் பிச்சு எடுத்துருவீங்க போல. முடி பஞ்சுலாம் வராது, கையோட கையாக வந்துட போகுது. அப்புறம் சரி, அப்படியே கொஞ்ச நேரம் பின்னாடி திரும்பிட்டு இரு. பாரு, மண்டை செக்கு மாடு மாதிரி வச்சுக்கிட்டே இருக்க. வளைச்சி கொடுக்கல, கண்ணில் தான் ஃபுல்லாக வெளில போகுது. மாம், ஒழுங்காக பண்ணுங்க மாம். கண்ணில் ஃபுல்லாக நிறையா விழுது. ஷவர் இருந்தால் இந்த டைம் எனக்கு ப்ராப்ளமே இல்லை. ஷவர் ஆன் பண்ணால் போதும். முதல்ல நீங்கள் கையெழுங்க, எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. ப்ளீஸ் விடுறீங்க கொஞ்சம்? ஐயோ, பர்த்டே எனக்கு ஏமாம இப்படி பண்ணுறீங்க. எனக்கு ஷவர் இருந்தால் தான் நான் இப்போ குளிக்க போகிறேன், இல்லைன்னா அப்படியே உட்கார போகிறேன். பாருங்க, எனக்கு ஷவர் வேணும். ஐயோ, சொல்ல கேட்காம இப்படி தடவிக்கிட்டே இருக்கீங்களா தலை ஃபுல்லாக? நல்லா கையை வச்சு தேய்ச்சதான் அழுக்கெல்லாம் போகும். இப்போ ஷவர் வேணும்னா நான் எங்கே போகிறது? ஒழுங்காக குளிக்கிறியா குளிக்க மாட்டியா? அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்காதா பிங்கி? நோ, எனக்கு இப்போ ஷவர் வந்தே ஆகணும், இல்லைன்னா நான் குளிக்கவே மாட்டேன். ஏதாவது பண்ணுங்க, எனக்கு இப்போ வேணும். ஆனால் பிங்கி, என்ன நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கீங்க? இங்கே குளிச்சிட்டு இருக்கியா நீ? அதிசயமாக இருக்குதே. சரி, ஷவருக்கா சண்டை போட்டுட்டு இருக்க? நான்லாம் இங்கே ஷவரில் குளிப்பேன் தெரியுமா? இந்த இடத்துல எனக்கு ஷவர் வரும். எப்படி தானே யோசிக்கிற? உனக்கு இப்போ ஷவர் தானே வேணும்.
நான் போய் கொண்டு வரட்டா? ஓகேனா சொல்லு. ஏய் சுபி, என்ன சொல்ற? இந்த இடத்துல எப்படி ஷவர் வரும்? எங்க வீட்லலாம் குளிக்கிறதுக்கு பாத்ரூமே கிடையாது. நாங்கள் இங்கே தான் குளிப்போம் தெரியுமா? ஆனால் அப்பப்போ ஷவர் வேணும் நானும் கேட்பேன். அம்மா எனக்காக ஒன்று அரேஞ்ச் பண்ணுவாங்க. இருங்க, நான் எப்போ எடுத்துகிட்டு வரேன். ஏய், உங்கள் அம்மா இன்னும் நல்லா குளிக்க ஊற்றலன்னு சொன்னாங்க. நீ ஃபுல்லாக குளி, அதுக்கப்புறம் ஷவர் வரும் சரியா? கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு. ஐயோ, என்னை நல்லா ஏமாத்துறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கோஆப்ரேட் பண்ணணும் நான்? இவ்வளோ தூரம் குளிச்சதே போதாதா? பிங்கி பார், மண்டல அரைக்குறை நுரைய வச்சுட்டு ஒழுங்காவே தேய்க்க விடல. நீ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற என்ன? சொன்ன வச்சே கேட்க மாட்டேங்கிற பாரு. எவ்வளோ எப்படி அழுக்கா வருதுன்னு. இன்னும் கொஞ்சம் நல்லா தேய்ச்சிக்கிறேன். சரி ஓகே, 2 மினிட்ஸ், அதுக்கு மேலாம் கிடையாது ஓகேவா? 2 மினிட்ஸில் எனக்கு வேமா பண்ணி முடிச்சிருங்க. ஐயோ, கண்ணு ஃபுல்லாக விழுந்துருச்சு. எனக்கு இப்போ ஷவர் வரலன்னா சமக்கோ வரும். சுபி சொல்லிட்டு நீ தான் ஷவர் வரும்னு சொல்லியிருக்க. அச்சோ, மூஞ்சி ஃபுல்லாக ஆச்சு. ஹே மாம், என்ன பண்ணுறீங்க? விளையாடுறீங்களா? எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சுபி எங்கே இருக்க? டக்குனு ஷவரை விடு. ஐயோ, நான் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கேன். யாரும் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்கீங்க. இரு ஆடாத, மூஞ்சில இருக்கிறதெல்லாம் எடுத்து விடுறேன். பா, என்ன ஆட்டம் ஆடுற பிங்கி நீ? ஓகே மேம், இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. சுபி நீ சீக்கிரம் ஷவரை போடு. வச்சிருக்கியா இல்லையா? இங்கே பார்த்தியா 2 நிமிஷத்துல ஷவர் செட் பண்ணிட்டேன். இப்போ பாரு, உனக்கு ஷவர் மாதிரியே வரும். சுபி, நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. செம்மையாக இருக்குது. வெளியில் இந்த மாதிரி ஒரு ஷவர் சூப்பர் சூப்பர், ரொம்ப ரியலாக இருக்குது. பிங்கி, என்ன வெளியில் டான்ஸ் ஆடுற மாதிரியே தெரியுதே. அட நீ வேற, சில்னஸ்க்கு நான் பாட்டில் என்னமா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாரு, நான் பாட்ட போகிறேன், நீ ஆடுவேன். என்ன தண்ணி நின்றுச்சு, இது வரும் பாரு மறுபடியும். மேகம் கருக்குது தக்க சிக்கு, மின்னல் சிரிக்குது தக்க சிக்கு, சாரல் அடிக்குது தக்க சிக்கு. இப்போ நான் பாரு, நான் சொல்லும் வேளையில் மழை நின்று போகட்டும். ஐயோ பிங்கி, சுபி பாடினது கூட ஏதாவது கொஞ்சம் கேட்குற மாதிரி இருந்தது. தயவு செஞ்சு பாடாத பிங்கி. அட போங்க மேம், நானே இப்போ தான் ஏதோ ட்ரை பண்ணுறேன். இப்படி பண்ணுறீங்களே. சுபி நீ மறுபடியும் ஷவரை போட்டு விட, நான் ஃபாஸ்ட்லேருந்து பாடுறேன். மேகம் கருக்குது தக்க சிக்கு. என்னது அதுக்கிட்ட என்ன லைன் எனக்கு தெரியல சுபி. ஆமாம், குளிக்கிறேன்னு சொல்லிட்டு என் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக நினச்சி விட்டுருக்க பாரு எப்படி இருக்குதுன்னு. அட போங்க மேம், காஞ்சிரும் அதெல்லாம். மறுபடியும் எனக்கு ஷோப் போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் நிறைய நோர வரட்டும். திருப்பி ஷவர் ஆன் பண்ணு. என்ன பிங்கி, ஷவரில் குளிச்சது ரொம்ப பிடிச்சிருக்கு போலையே. பாத்ரூமோட வெளியில் வச்சு ஷவரில் குடிச்சா என்ன ஜாலியாக இருக்கும் தெரியுமா? தலையில் தண்ணி ஊற்றுறா, ஷாம்பு போடுற, நோர வருது, மறுபடியும் மேலே வந்து ஷவர்லேருந்து தண்ணி வருது, ரிப்பீட்டு. ஜாலியாக இருக்குல்ல? தண்ணி ஊற்றுறா, ஷாம்பு போடுற, அதுக்கப்புறம் நோர வருது, மேலே இருந்து ஷவர்லேருந்து தண்ணி வருது, ரிப்பீட்டு. தண்ணி ஊற்றுறா, ஷாம்பு போடுற, நோர வருது, மேலே இருந்து தண்ணி வருது, ரிப்பீட்டு. என்ன பிங்கி, இப்போ நீ ஷவர்லேருந்து தண்ணி ஊற்றுறா இல்லையா? மண்டல நாங்கன்னு கொட்டின மாதிரியே சவுண்டு கேட்ட தெரியுமா? சரி சுபி, அவள் சொல்கிறான்னு ஷவர்லேருந்து மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்காது. அவன் கை தான் வலிக்க போகுது. பரவாயில்ல ஆண்டி, பிங்கி பர்த்டே எனக்கு இது கூட நான் பண்ண மாட்டேனா? ஆனால் ஆமாம்ல, உனக்கு கை வலிக்கும்ல, நான் மறந்தே போயிட்டேன். சரி, நான் எந்திரிச்சிடல, அவ்வளோதான் ஓகேவா? இதான் லாஸ்ட் டைம். சொல்லிக்கிட்டே தான் இருக்கா, வெளியில் வர்றதுக்கு மனசு இல்லை போலையே. சுபி, அவ்வளோதான், குளிச்சுட்டு போகலாமா? என் கூட நீயும் வா சரியா? நான் மேக்கப் பண்ணி ரெடி ஆகணும். என்னன்னு தெரியல, மீனா கண்ணா இன்னைக்கு வரேன்னு சொன்னாங்க. ஊர்லேருந்து வந்துட்டாங்களா என்னன்னே தெரியலை. அவங்க ஊர்லேருந்து எப்போவோ வந்துட்டாங்கப்பா. அதுக்கடுத்து கோவிலுக்கு எங்கேயோ போனாங்க. வீடு பூட்டி தான் இருக்குது, நானும் போய் பார்த்துட்டேன். எப்படி உன்னோட பர்த்டே கண்டிப்பாக வருவாங்க. சரி வா, நம்ம போய் ரெடி ஆகலாம். ஓகே வா, சீக்கிரம் போகலாம். நெக்ஸ்ட்டு கேக் வெட்டணும். அம்மா டெக்கரேஷன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க. மாம், நீங்கள் டெக்கரேஷன் ஒர்க்லாம் பாருங்கள், நாளைக்கு நம்ம கேக் வெட்டுறோம். ஓகே ஆண்டி, நானும் பிங்கி கூடவே போயிட்டு வரேன். கேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம், போய் வாங்க போகணுமே. அவருக்கு கால் பண்ணி சொல்லணும்.